டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சிங்கம் புலி சார் மீண்டும் படங்களை இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை கொஞ்சம் மாற்றி சிங்கம்புலி படங்களை இயக்க வாய்ப்புள்ளதா அப்படின்றதுக்கு பதிலாக சிங்கம்புலிக்கு படத்தை இயக்குவதற்கு நேரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு தொடர்ந்து பல திரைப்படங்களை நடித்து கொண்டிருக்கிறார் சிங்கம்புலி. அதனால் இந்த நடிப்பை விட்டுட்டு அவர் இப்போதைக்கு டைரக்ஷனுக்கு மாறுவதற்கு வாய்ப்பில்லை. சார், திகம்பர சாமியார்ன்ற திரைப்படத்தில் எம்என் நம்பியார் சார் 11 வேடங்களை நடிச்சிருந்தாரு. இது வணிக ரீதியாக வெற்றி பெற்ற திரைப்படமா? அவர் நடித்த 11 வேடங்கள் என்னென்னு நியூ ஜெர்சியிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. எம்என் நம்பியார் 11 வேடங்களில் நடித்திருந்த திகம்பர சாமியார் திரைப்படம் வெற்றி படமாகவே அமைந்தது. அந்த படத்திலே செவிட்டு மந்திரவாதி, வெற்றிலை வியாபாரி, நாதஸ்வர வித்வான், இஸ்லாமியர், போஸ்ட்மேன் ஆகிய வேடங்களில் நடித்திருந்தார் எம்என் நம்பியார். நடிகர் நெப்போலியன் சாரை இப்பெல்லாம் திரைப்படங்களை பார்க்க முடியறது இல்லையே, அதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை படங்களில் நடிக்கிறத நிறுத்திட்டாரான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து திரைப்படங்கள் நடிப்பதை நெப்போலியன் நிறுத்தி பல வருடங்கள் ஆகிறது. இப்போ அவர் இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல கதாபாத்திரம் அமைந்து அதில் நெப்போலியன் தான் நடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இயக்குனர் விரும்பினார் என்றால் அது போன்ற படங்களில் நடிக்க நெப்போலியன் தயாராக இருக்கிறார். டி.எம். சௌந்தரராஜன் ஐயா பிற மொழிகளில் பாடியிருக்காரா? அப்படி பாடியிருந்தாருன்னா என்னென்ன மொழிகளில் பாடியிருக்காருன்னு காஞ்சிபுரம்லேருந்து வெயில் கேட்டிருக்காங்க. கன்னடம், சௌராஷ்டிரா, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் ஆகிய மொழிகளிலே டி.எம். சௌந்தரராஜன் பாடியிருக்கிறார். டி. ராஜேந்தர் சார்னுடைய உடல்நிலை பற்றி சமூக வலைத்தளங்களில் நிறைய போலியான செய்திகள் பரவிட்டு இருக்கு. அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு வாலாஜாபேட்லேருந்து தீபா கேட்டிருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாலே டி. ராஜேந்தருடைய உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது உண்மைதான். இப்போ அவர் உடல்நலம் தேறிவிட்டது. அதன் காரணமாகத்தான் ஐஸ்வரி கணேஷ் திருமணத்திலே கூட டி. ராஜேந்தர் கலந்து கொண்டார். சார், எதனால கேப்டன் விஜயகாந்த் சார் மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பெருசாக யாருக்கும் உதவலைன்னு அகரம்லேருந்து பிரகாஷ் கேட்டிருக்காங்க. கலைஞர்கள் உதவி செய்கின்ற விஷயத்தில் இந்த ஒப்பீட்டை தவிர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் வெளியே தெரியாமல் பல பேருக்கு அவர் உதவி இருக்கிறார். அதை அவரால் உதவி பெற்றவர் பலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். பவன் கல்யாண் சார்னுடைய பாலிடிக்ஸ், நடிகர் விஜய் சார்னுடைய பாலிடிக்ஸ், இவங்க ரெண்டு பேருடைய பாலிடிக்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. பவன் கல்யாண் அரசியலில் இறங்கி பல ஆண்டுகள் ஆகின்றன. அதனால் அவருடைய அரசியலை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. விஜய் இன்னும் அரசியலில் முழுசாக இறங்கவே இல்லையே. அப்படி அவர் இறங்கியதுக்கு பின்னால் தானே அதை பற்றி நம்மால் கருத்து சொல்ல முடியும். மகாராஜா படத்தை தொடர்ந்து நடிகர் சிங்கம் புலி சார் நடிக்கிற அடுத்தடுத்த திரைப்படங்களை பற்றின அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. சிங்கம் புலியை பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்காத படங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்கிறது சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பல திரைப்படங்களில் இப்போது நடித்து கொண்டிருக்கிறார் சிங்கம்புலி. சார், நேசிப்பாயா படத்தை பார்த்துட்டீங்களா? அந்த படத்தினுடைய திரைக்கதை அண்ட் மேக்கிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தினுடைய லீட் ஆர்டிஸ்ட் ரொம்பவே செயற்கையாக நடித்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை மெச்சூர்டான ஆர்டிஸ்டால நடிச்சிருந்தாங்கன்னா அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குமான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நேசிப்பாயா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்களை குறை சொல்ல முடியாது. அவங்க தங்களுடைய பங்களிப்பை சரியாகவே செய்திருந்தார்கள். அந்த படத்தில் திரைக்கதை சரியாக அமையவில்லை. ரசிகர்களை ஈர்க்கின்ற விதத்தில் அந்த திரைக்கதை அமைக்கப்படவில்லை. அதுதான் அந்த படம் வெற்றி பெறாததுக்கு காரணம். கவுண்டமணி சார்னுடைய மனைவி எப்படி இறந்தாங்க? அவங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கவுண்டமணியின் மனைவி நீண்ட நாளாகவே நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கு அவங்களுடைய வயது மூப்பும் ஒரு காரணம். குட் பேட் அக்லி வெற்றி படமா அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபகரமான படமா அமைஞ்சதான்னு ஷேக் திண்டுக்கல்ல இருந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அஜித் நடித்த படங்களில் மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்த படமாக குட் பேட் அக்லி திரைப்படம் அமைந்தது. அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு லாபமா நட்டமா அப்படின்றத பற்றி அவர் வெளியில் கருத்து சொன்னால் தான் சரியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா அந்த படத்தினுடைய லாப நட்டத்தை பற்றி இருவேறு கருத்துகள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் உலவி கொண்டிருக்கின்றன. ஒரு சிலர் அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு 20-30 கோடி ரூபா வரையிலே நட்டம் என்கிறார்கள். அது எவ்வளோ உண்மை அப்படின்றத அந்த தயாரிப்பாளர் தான் சொல்லணும். பிக் பாஸ் புகழ் மைனா இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸில் கமிட் ஆகியிருக்காங்கன்னு சிட்னிலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் புகழ் மைனா இப்போ விஜய் சேதுபதி நடித்து கொண்டிருக்கின்ற தலைவன் தலைவி படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கிறாங்க. அந்த படம் தவிர சுந்தர் சிங்குடைய இயக்கத்திலே உருவாகி கொண்டிருக்கின்ற மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படம் உட்பட 3-4 படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. சிவாஜி கணேசன் சார் அண்ட் எம்ஜிஆர் சார் இவங்க 2 பேரில் சிவனுடைய ருத்ரதாண்டவம் நடனத்தை யார் சரியாக ஆடியிருக்காங்கன்னு கள்ளக்குறிச்சியிலேருந்து தவமணி கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவரும் ஆடிய ருத்ர தாண்டவத்தில் என்னை மிகவும் கவர்ந்ததுன்னா அது சிவாஜி ஆடிய ருத்ர தாண்டவம் தான். சார், உங்களுடைய சிப்ளிங்ஸ் பற்றி ஷேர் பண்ண முடியுமா? சித்ரா ராமு சாரை தவிர வேற யாரெல்லாம் சினிமாவில் இருந்தாங்கன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. என்னுடைய குடும்பத்திலே சினிமாவுக்குள்ளே முதலாக அடியெடுத்து வைத்ததுன்னா அது நான் தான். என்னை தொடர்ந்து என்னுடைய சகோதரரான சித்ரா ராமும் சினிமா உலகிலே கால் பதித்தார். நாங்கள் 2 பேரும் தான் இணைந்து
பல திரைப்படங்களை தயாரித்தோம். என்னுடைய மூத்த சகோதரரான கிருஷ்ணமூர்த்தி என்பவர் காவல்துறையிலே பணிபுரிந்தார். பாடலாசிரியர் தாமரைக்கு போதுமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரியே தெரியலையே, அதுக்கு என்ன காரணம்? அண்ட் அதை நீங்க கவனிச்சீங்களான்னு வாலஜாபேட்லேருந்து தீபக் கேட்டிருக்காங்க. பாடலாசிரியர் தாமரையை பொறுத்த வரைக்கும் எல்லா திரைப்படங்கள்லையும் எந்த காலகட்டத்திலையுமே அவர் பாடல்கள் எழுதியதில்லை. குறிப்பிட்ட சில திரைப்படங்களுக்கு மட்டும்தான் அவர் எழுதுவார். அதை நீங்க எவ்வளோ கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தினுடைய சுமாரான விமர்சனம் நடிகர் சந்தானத்தை திரும்பவும் ஒரு காமெடி நடிகனா நடிக்கிறதுக்கு புஷ் பண்ணுமான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. டிடி நெக்ஸ்ட் லெவலுடைய விமர்சனம் அந்த அளவுக்கு சந்தானத்தை தள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் தன்னுடைய படங்களுடைய கதையை பற்றி அவரை நிச்சயமாக யோசிக்க வைக்கும். இயக்குனர் எம்ஏஎம் பாரதிராஜா சாருடைய படங்களில் நடிக்கிற புதுமுக நடிகர்களுக்கு அவர் வைக்கிற பேர் எப்பவுமே நிலைச்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு அந்த மாதிரி பெயர் வைக்கிற இயக்குநர்கள் யாராவது இருக்காங்களான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. அப்படிலாம் பெயர் வைக்கணும்னா படத்துக்கு படம் புதுமுகங்களை அறிமுகப்படுத்தணும். அந்த வேலையை இப்போ எந்த இயக்குநர்கள் செய்கிறார்கள்? நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த தக் லைஃப் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. தக் லைஃப் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது. 6 வயதிலிருந்து 60 வயது உள்ளவர்கள் வரை ரசிக்கக்கூடிய படமாக அது அமையும் அப்படின்றது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் பெரும்பாலான கதாநாயகர்கள் வண்டி ஓட்டும் பொழுது படத்தில் ஹெல்மெட் அணியறதில்ல அண்ட் கார் ஓட்டும் பொழுது சீட் பெல்ட் போடுறதில்ல, வண்டியை ஓட்டிகிட்டே ஃபோன்லாம் பேசுகிறாங்க? இது சட்டப்படி குற்றம் அண்ட் தவறான முன்னுதாரணமாகாதான்னு ஆனந்த் சம்பத்குமார் சிங்கப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படங்கள் நடிக்கும்போது 2 வீலரில் போகின்ற காட்சிகளை ஹெல்மெட் போடாமல் இருக்கிறதும், காரில் போகின்ற காட்சியில் சீட் பெல்ட் அணியாமல் இருப்பதும் நிச்சயமாக தவறான முன்னுதாரணம் தான். அது போன்ற காட்சிகளில் நடிக்கின்ற நடிகர்கள் இதையெல்லாம் தவிர்த்தார்கள் என்றால் நல்லாயிருக்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். இனியும் சென்னையில் இருந்தால் வேலைக்கு ஆகாது, கடையை கட்டி கொண்டு திருச்சிக்கே போய்விடலாம் என்று முடிவெடுத்திருந்த வாலியை சென்னையிலே தங்க வைத்ததும், அவரை தொடர்ந்து பாடல் எழுத வைத்ததும் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா என்ற பாடல் தான். அந்த பாடல் வரிகள் தான் இந்த சினிமாவுறையிலே போராடி வாலி வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்த பாடல் வரிகள். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுடைய இசையிலே இதயத்தில் நீ என்ற படத்திலே பாடல் எழுதியவுடன் தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் வாலியை தேடி வந்தன. பரபரப்பான பாடலாசிரியராக அந்த காலகட்டத்திலே உருவெடுத்தார் வாலி. MS விஸ்வநாதன் இசையில் காலையில் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டை எழுதினார் என்றால் மதியம் வாலி அவருடைய இசையிலே இன்னொரு பாடலை எழுதுவார். இப்படி சென்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நீ யாருக்கு வேணால் தொடர்ந்து சந்தர்ப்பம் கொடுத்து அவங்கள பெரிய ஆளாக்கு, ஆனால் வாலிக்கு மட்டும் தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து பெரிய ஆளாக்கி விடாதே என்று அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். ஏன்னு அப்படி சொல்கிறீங்க என்று MS விஸ்வநாதன் வெகுளித்தனமாக கண்ணதாசனை பார்த்து கேட்டபோது கண்ணதாசன் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமானது. மற்றவங்களை நீ என்கரேஜ் பண்ணினா எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நிச்சயமாக அவங்க எனக்கு போட்டியாக வரமாட்டாங்க. ஆனால் வாலி அப்படி இல்லை, விஷயம் தெரிஞ்சவன், நிச்சயமாக எனக்கு போட்டியாக ஒரு நாள் அவன் வருவான் என்று விஸ்வநாதனும் சொல்லியிருக்கிறார் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய மனசு குழந்தை மனசு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சம்பவம். எந்த அளவுக்கு ஒரு வெகுளியாக இருந்தால் மனம் திறந்து இப்படி MS விஸ்வநாதன்கிட்ட சொல்லியிருப்பார் கண்ணதாசன். நீங்கள் அடுத்து நடிக்க இருக்கின்ற மண்டாடி திரைப்படத்தை பற்றி சத்யராஜ் கூட ரொம்ப பிரமாதமாக சொன்னார். ரொம்ப 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 அற்புதமான ஒரு கதை மண்டாடி. காமெடி நடிகராக நடிக்கும்போது நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினி உங்களை பலமுறை பாராட்டியிருப்பார். உங்களுடைய குணச்சித்திர நடிப்பை அவர் பாராட்டினாரா? அண்ணன் விடுதலையில் முதல் விருது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்கிட்ட வந்த விருது. நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல? கொட்டுக்காளி கதாபாத்திரம் எந்த அளவுக்கு சூரி மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாத்திரம். பாண்டிங்கிற ஒரு கதாபாத்திரத்தோட கொட்டுக்காளிங்கிற கதையை வந்து என்கிட்ட சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ கூட சில என் நண்பர்கள் சொன்னாங்க, இல்லை நீங்கள் கதையை கேட்டிங்களா, ஆனால் பெண் அந்த பொண்ணு தான் ஹீரோயின் அதில். நான் சரி ஓ கரெக்டாக நீங்கள் சொன்ன யோசிச்சுன்னு சொல்லிட்டு அட போயா நீ வேறு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.